ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நோயின்றி வாழ்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய சுண்டைக்காயில் நல்லா சுவையான ஒரு பொடி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இட்லி, தோசை, நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பொடியில் கொஞ்சம் கூட சுண்டைக்காயோடைய கசப்பே தெரியாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்குமே கெடாது. இன்றைக்கி இந்த சுண்டைக்காய் பொடி செய்கிறதுக்கு 1/4 லிட்டர் உடைய கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துருக்கீங்க. இது நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு இடிகல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட்டு ஒரு தடவை மட்டும் பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சுவைக்காக புளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது 1 கப் சுண்டைக்காய்க்கான அளவுங்க. நீங்கள் சுண்டைக்காய் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்பு எல்லாத்தையும் அளவு அதிகப்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். இந்த அளவுக்கு வறுப்பட்டாலே போதும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இடித்து வச்சுருக்க பச்சை சுண்டைக்காயை போட்டுக்கலாம். சுண்டைக்காயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க. இதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும் வாணலியில். இது வறுப்பட உங்களுக்கு வாணலியில் ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வறுப்பட்டாலே போதும். நல்லா வறுப்பட்டதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சு அந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம பருப்பு பொடிலாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். சுண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க, நல்லா சுவையான சுண்டைக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா அரைச்சி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டில் போட்டு கொட்டி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நாள் வரைக்குமே கிடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ்